வணக்கம். நீட் தேர்வையொட்டி 3 உயிர்கள் பறிபோயுள்ளன. இந்த உயிர்கள் எதனால் பறிபோயின அப்படின்றதுக்கான அந்த காரணங்களை நாம் ஆய்வு செய்வதை விடுத்து இனி ஒரு உயிர் கூட போகக்கூடாது என்பதன் அடிப்படையில் தான் இந்த சிறப்பு நிகழ்ச்சி என்பது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களும் பெற்றோர்களும் இந்த நிலையில் எப்படியாக இந்த சூழலை கையாள வேண்டியிருக்கிறது? மருத்துவம் மட்டும்தான் படிப்பா, வேறு படிப்பே இல்லையா? இப்படியான மருத்துவம் என்ற ஒரு படிப்பை நோக்கி இவ்வளவு பேர் குவிந்து அந்த படிப்பில் வாய்ப்பு கிடைக்காது என்ற ஒரு சூழல் உருவாகும் போது தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை என்பது எதனால் உருவானது என்பது குறித்தெல்லாம் தான் இன்று நாம் பேச இருக்கிறோம். தங்களுடைய வழிகாட்டுதல்களையும் ஆலோசனைகளையும் வழிகளையும் சொல்வதற்காக மனநல மருத்துவர் திரு திருநாவுக்கரசு நம்மோடு அரங்கில் இணைந்திருக்கிறார். அதேபோல் கல்வியாளர்கள் திரு செல்வகுமார் மற்றும் ஜெயபிரகாஷ் காந்தி ஆகியோரும் இணைந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் தங்களுடைய கருத்துக்களையும் வேறேனும் உதவிகள் ஏதேனும் தேவைப்பட்டால் அது சார்ந்த ஆலோசனைகளை பெற விரும்பினாலும் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளலாம். விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் திருநாவுக்கரசு சார், இந்த சூழல் உருவானதுக்கு என்ன காரணம்? இப்போ மருத்துவம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா உயிரே வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவை மாணவர்கள் எடுக்கக்கூடிய இந்த சூழல் உருவானதுக்கு என்ன காரணம்? அதாவது அநேக விதமான படிப்புகள் இருக்குது. இப்போ மருத்துவம், பொறியியல், வழக்கறிஞர், சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு, இப்போ நிறைய இப்போலாம் நூற்றுக்கணக்கான படிப்புகள் இருக்குது. இவ்வளவு இருந்து ஏன் மருத்துவத்துக்கு மாத்திரம் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு நாங்களே ஒரு ஆய்வு மேற்கொண்டோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு பையனோ ஒரு பெண்ணோ டாக்டர் ஆகிட்டா அவங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் மாறிடுது. அதுவே வித்தியாசப்பட்டு போகுது. இப்போ நீங்கள் ஊர்லேயே போனீங்கன்னா இது டாக்டர் வீடு, இது இன்னொரு வீடுன்னு சொல்கிறதோட அந்த டாக்டர் அப்படின்னும் போது ஒரு சந்ததியே மாறி விடுவதாக மக்கள் நம்புகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸில் ஒரு தனி லெவலுக்கு போயிடுறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அடுத்தது என்ன காரணம் அப்படின்னா, எந்த ஒரு படிப்பு முடிச்சிட்டாலும் கடைசியாக நாம் அதை பயன்படுத்த போகிறது எதுக்கு அப்படின்னா சம்பாதிக்க தான். அந்த மாதிரி சம்பாதிக்கும் போது வெற்றி காணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது மற்ற எந்த படிப்பை விட மருத்துவ படிப்பு படித்தா 60-70 விழுக்காடு மினிமம் கேரண்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவு வருமானம் நிச்சயமாக இருக்கும். எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இல்லை டாக்டராக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட வருமானம் நிச்சயப்பட்டுடும். இந்த 2 காரணம் தான் மெயினாக நிறைய பேர் சொன்னாங்க. அதாவது டாக்டர் படிச்சுட்டா என்னுடைய அடையாளமே மாறிடுது, அடுத்தது வருமானம் நிச்சயம், நிறையா சம்பாதிக்கிறது குறைவாக சம்பாதிக்கிறது நிச்சயமாக ஒரு லட்சமோ 2 லட்சமோ நிச்சயமாக எனக்கு வந்துடும். இந்த 2 காரணங்கள் தான் முக்கியமாக கருதப்பட்டது. நீங்க சொன்ன விஷயங்கள் காரணங்கள், அந்த காரணங்களை நோக்கி மாணவர்களும் பெற்றோர்களும் நகர்றது ஒரு ஆரோக்கியமான விஷயமா? அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இதுக்குன்னு இருக்கிற ஒரு செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுய மதிப்பீடு இருக்கு இல்லையா, அது அதிகமாகும் போது இதை இழக்கும்போது, இதை தவற விடும்போது பெரிய இழப்பாக கருதுகிறார்கள். அதுதான் இதில் இருக்கிற பிரச்சனை. அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த வெற்றி தோல்வி அப்படின்னு நிச்சயிக்கிறது பார்த்திங்கன்னா, பொதுவாக நம்ம மக்கள் சாமானியர்கள் பார்க்கும்போது இவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க இந்த எக்ஸாமில் அப்படின்னு சொல்கிறதில்ல. இந்த 99 மார்க் வாங்குறவனுக்கும் 100 மார்க் வாங்குறவனுக்கு இருக்கிற போட்டி தான் பெரிய தோல்வியாக கருதப்படுது. ஈவன் இந்த மாதிரி இன்றைக்கி நேற்று இறந்த குழந்தைகள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக குறைவான மதிப்பெண் பெற்ற குழந்தைகளாக இருக்காது. பெரும்பாலும் இவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு நடுத்தரத்தை விட அதிகமாகவும் அதே சமயத்தில் உயர்ந்த நிலைக்கு போக முடியாத அளவுக்கும் பாதிக்கப்படும் போது தான் இவங்க அதை ஒரு பெரிய தோல்வியாக கருதுகிறாங்க. அதாவது இந்த வெற்றி தோல்வின்றது யார் நிச்சயிக்கிறது அப்படின்னா அவங்களே நிச்சயிக்கிறாங்க, சமுதாயம் நிச்சயிக்குது. இந்த மாதிரி இப்போ ஒரு 500 மார்க் வாங்கினவனுக்கு ஒரு அரசு பள்ளியிலையோ அரசு கல்லூரியிலையோ சேர முடியல அப்படின்றது ஒரு பெரிய தோல்வி. ஒரு 120 மார்க் வாங்கினவங்களுக்கு அது ஒரு பெரிய தோல்வி அல்ல. இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அதை பெரிதாக கருதுகிறார்கள்.
தொடர்ந்து இந்த விஷயம் சார்ந்து ஏதேனும் உதவி தேவைப்பட்டால், மனநலம் சார்ந்த உதவிகள் தேவைப்பட்டால் நிச்சயமாக பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, மாணவராக இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியை தொடர்பு கொண்டு தேவையான ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து செல்வகுமார் சார், இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுல மருத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்றதுனால இந்த மாதிரியான சில தவறான முடிவுகளை மாணவர்கள் எடுக்கிறாங்க. இந்த சிச்சுவேஷனுக்கு மாற வேண்டியது யாரு? வெறும் மாணவரை மட்டும் நம்ம குற்றம் சொல்லிட முடியுமா? நிச்சயமா இதுல மாணவர்களை குற்றம் சொல்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. எதை விதைக்கிறோமோ அதுதான் விளையுங்க. ஒரு நாளும் அழுவின விதையை விதைச்சிட்டு நல்ல மரம் வரவே வராது. இப்போ இது நீட் அப்படிங்கிறது பெரிய அரசியலாக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்போ நீட்டில் ஏற்படுற தோல்விகளை நம்ம விவாதிக்கிறோம், அதை வசமாக பத்திரிகை செய்திகளாக பார்க்குறோம். ஆனால் நீட்டை தாண்டியும் பல்லாயிரக்கணக்கான தற்கொலைகள் நிகழ்வதை நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக தமிழகம் இந்தியாவில் தற்கொலைகளில் 2வது இடத்துல இருக்குது. கடந்த ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 13,800 பேர் ஒரு வருஷத்தில் ரெக்கார்டட், என்சிஆர்பி ரெக்கார்டட் இருக்கிறது மட்டும் 13,800 பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு கான்ட்ரவர்சியான விஷயமா இருக்குது அப்படின்னாக்கா, இந்தியாவில் மிக வளர்ந்த மாநிலங்கள் என்று சொல்லப்படக்கூடிய பட்டியலில் முதலில் இருக்கிற மகாராஷ்டிராவும் 2வது இடத்தில் இருக்கிற தமிழகம் தான் தற்கொலையில் 1வது 2வது பட்டியலில் இருக்கிறது. எந்த மாநிலம் பின்தங்கி இருக்கிறது என்று சொல்லப்படக்கூடிய ஜார்க்கண்ட், பீகார் போன்ற மாநிலங்களில் தற்கொலைகள் குறைவாக இருக்கிறது. அப்போ ஒரு விதமான சமூக அழுத்தம் தான் வளர்கிற மாநிலங்களில், வளர்ந்த மாநிலங்களில், இன்னும் குறிப்பா சொல்லணும்னா தமிழகத்தில் 13,800 தற்கொலைகள் ஒரு ஆண்டுல, சென்னையில் மட்டும் 2,600 தற்கொலைகள் பதிவாயிருக்கு. அப்ப எந்த சென்னை தமிழகத்தில் வளர்ந்திருக்குன்னு சொன்னோம். அப்ப சமூகத்தில் வளர்ந்த நகரமாக பார்க்கப்படுகிற படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் தற்கொலைகள் அதிகமாக நடக்குது என்பது சமூகம் ஒரு தவறான பார்வையை மாணவர்கள் மீது திணிக்கிறதோ, அதாவது ஒரு விதமான அழுத்தம். கௌரவத்திற்காக தன்னுடைய பிள்ளைகளை MBBS படிக்க வைப்பது, இல்ல கௌரவத்திற்காக தன்னுடைய பிள்ளைகள் எப்படியாவது என் குடும்பத்தில் நான் ஆசைப்பட்டேன் என் பிள்ளை MBBS ஆயினும் நினைக்கிற விஷயங்கள் தான் அடிப்படை காரணமா பார்க்கப்படுகிறது. ரொம்ப குறிப்பா மாணவர்கள்ட்ட நீட் சம்பந்தமா பார்த்தோம்னா ஒரு இக்னோரன்ஸ், ஒரு அறியாமை. MBBS தாண்டி என்ன படிப்புகள்லாம் இருக்கு, அதற்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படாத ஒரு அறியாமை தான் இதற்கு முக்கியமான காரணமா நான் பார்க்கிறேன். ஒரே ஒரு சம்பவத்தை நான் குறிப்பிடணும்னு ஆசைப்படுறேன். 2014 ஒரு மாணவர் MBBSக்காக ட்ரை பண்ணாரு. ஒரு MBBS கிடைக்கல. அப்ப நீட் கிடையாது, MBBS கிடைக்கல. ஆனா இந்த MBBS ஒரே வகுப்புல 3 மாணவர்கள் போட்டி போட்டாங்க. 2 பேருக்கு MBBS கிடைச்சிச்சு. ஒரு மாணவர் ஹரீஷ் அப்படிங்கிற ஒரு மாணவருக்கு MBBS கிடைக்கல. அவரு பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி எடுத்தாரு. 3 வருஷம் முடிச்சுட்டு 2 வருஷம் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜியை ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிச்சாரு. 5 வருஷம் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 6 மாசம் இன்டர்ன்ஷிப் போனாரு. இன்னைக்கு அமெரிக்காவில் 1.5 வருஷம் ட்ரைனிங் போயிட்டு சென்னையில் 1,65,000 சம்பளத்துக்கு ஒர்க் பண்றாரு. ஆனா அவரு கூட MBBS படிச்ச டாக்டர்ஸ் இப்ப யூஜி MBBS முடிச்சுட்டு இன்னும் பிஜி நீட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த MBBS டாக்டர் 26,000 சம்பளத்துக்கு நைட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரே வகுப்புல படித்த மாணவர்கள்ல ஒரு மாணவர் MBBS படிச்ச மாணவர் 26,000 சம்பளம் வாங்கிட்டு பிஜி நீட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா MBBS கிடைக்காத மைக்ரோபயாலஜி படிச்ச ஒரு மாணவர் பிஜி நல்ல யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு 1,65,000 மாசம் சம்பளம் வாங்குற அளவுக்கு தன்னை உயர்த்திக்கிட்டாருன்னா, வெறும் மைக்ரோபயாலஜி மட்டும் இல்லைங்க, மைக்ரோபயாலஜி, மாலிகுலர் பயாலஜி, DNA சம்பந்தமான படிப்புகள், ஜெனடிக் ரிசர்ச், ஈவன் MBBS கிடைக்கல அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ல இருக்கக்கூடிய ஆயுர்வேதிக், சித்தா, ஹோமியோபதி, யுனானி, நேச்சுரோபதி அண்ட் யோகா, அந்த 5 கோர்சஸ்ல இன்னைக்கு ஆயுர்வேதிக் மாதிரியான படிப்புகளுக்கு 63 நாட்கள்ல உலக நாடுகள்ல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு படிப்பா, ரிசர்ச் இருக்கப்பட்ட படிப்பா, வெட்டினரி சயின்ஸ், அக்ரிகல்ச்சர் சார்ந்த படிப்புகள் இன்னைக்கு வெறும் BSc கிடைக்கிற காலேஜில் படிச்சுட்டு MSc இன்னைக்கு உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் இருக்கு. இப்ப CUSET என்று சொல்லப்படக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதிட்டு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற 16 பல்கலைக்கழகங்களுக்கு ஒரே ஒரு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். நீ பிஎஸ்சி எந்த காலேஜில் வேணாலும் படிச்சுங்க, சுமாரான காலேஜில், எம்எஸ்சி அங்கே போய் படிச்சிங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு வெளியில் வரும்போதே ஒரு ரிசர்ச் ஸ்காலராக வெளியில் வர முடியுது மாதிரியான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. இப்போ மாணவர்களுக்கு அரசாங்கம் செய்ய வேண்டிய முதல் பணியா, ஈவன் பெற்றோர்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது, MBBS மட்டும் படிப்பு இல்லை, MBBS படித்தா மட்டும்தான் அவங்க குடும்பத்தில் கௌரவம் இருக்குன்றது இல்லை. MBBS-ஓட அதிகமாக வருமானம் ஈட்டக்கூடிய, MBBS-ஓட உயர்ந்த இடங்களில் உங்கள் பிள்ளைகள் ஒர்க் ஆடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை உங்க பிள்ளைக்கு MBBS ரொம்ப பிடிச்சிருக்கு, சின்ன வயசுல இருந்து ஆர்வம் தான், ட்ரை பண்ணட்டும். கிடைச்சா ஓகே, கிடைக்கலனா அதை விட சிறந்த படிப்புகள் இருக்கின்றன என்பதை பெற்றோர்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அரசாங்கம் பள்ளிகள் வழியாக மாணவர்களுக்கு MBBS தாண்டி என்ன படிப்புகள்லாம் இருக்கு, எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கின்ற விஷயங்களை தொடர்ச்சியா 9ஆம் வகுப்புல இருந்தே சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா இது போன்ற தற்கொலைகளை தடுக்கலாம். JP சார், இப்போ 2 பேருமே சொன்னாங்க மருத்துவத்தை ஏன் அதை நோக்கி போறாங்க,
செல்வகுமார் சார் சொன்னாரு அதை தாண்டி வேற என்னென்ன படிப்புகள் இருக்கு அப்படின்னு. இப்போ நீங்க வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்துருப்பீங்க. இப்போ ஒரு மெடிக்கல் தான் வேணும் அப்படின்னு வர்ற ஸ்டூடெண்ட் வந்து எந்த அடிப்படையில மருத்துவம் தான் வேணும் அப்படின்னு நினைச்சு வராங்க? இப்போ இவங்க சொன்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு தான் அந்த மருத்துவத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சு வராங்களா? இல்ல, ஒண்ணு ஃபர்ஸ்ட் சார் சொன்ன மாதிரி ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சர், வருமானம், இது எல்லாமே வந்து ஒரு மேஜர் ஆஸ்பெக்ட். அடுத்தது வந்து இது தற்கொலைக்கு என்ன காரணம் அப்படின்னா, எனக்கே நிறைய பேர் பார்க்கும்போது சொல்ல, நாங்கெல்லாம் மோட்டிவேட் பண்ணி நிறைய பேர் தவிர்ச்சிருக்கோம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஜேபி சார் கஷ்டமா இருக்கு ஜேபி சார், எஸ்பெஷலி கேர்ள்ஸ். எங்க அப்பா வந்து 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நான் கோச்சிங் எல்லாம் கொடுத்து அந்த அதாவது அந்த பினான்சியல் பர்டன் வந்து அவங்க அப்பா கொடுத்த பிறகு அவங்களால நிறைவேற்ற முடியாது, அவங்க டிப்ரெஸ் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு அப்பதான் வந்து அவங்க கூட்டிட்டு வராங்க. சார் என்ன நான் அப்பதான் சொல்றேன், மருத்துவத்தை தாண்டி நிறைய கோர்ஸுகள் இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஈவன் மெடிக்கல்ல நீ வந்து வேலை செய்ய முடியும், ஹாஸ்பிட்டல்லயே வேலை செய்ய முடியும். உதாரணத்துக்கு நீ வந்து மைக்ரோபயாலஜி எடு, லைஃப் சயின்சஸ் ரிலேட்டட் எடு, MBA அண்ட் ஹாஸ்பிட்டல் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட்லாம் இருக்கு. அதுல வரும்போது கூட நீ ஹாஸ்பிட்டல்ல வந்து கம்ப்ளீட்டா ஈவன் டாக்டரை மேனேஜ் பண்ற அளவுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு, நல்ல சம்பளம் இருக்கு, அது எல்லாமே வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து ஈவன் நிறைய பேருக்கு வந்து தெரியல. இப்போ வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டே வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர் இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னு IIT புதுசா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா IIT கரக்பூர்ல மெடிக்கல் டெக்னாலஜி அப்படின்னு இருக்கு. இப்ப எவ்வளவோ இருக்கு. இது வந்து இன்ஜினியரிங் மாதிரி படிச்சுட்டு கூட மேல் படிப்புல அவங்க மருத்துவ சார்ந்த படிப்புகள் ரிலேட்டட் இருக்கு, பயோ மெடிக்கல் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் புரிய வைக்கணும். அதுல வாய்ப்புகளும் இருக்கு, நல்ல வருமானம் இருக்கு, அதுக்கும் நல்ல ஸ்டேச்சர் இருக்கு. இது எல்லாமே புரிய வைக்கணும். இப்போ செல்வகுமார் சொன்ன மாதிரி அந்த ரீச் இல்ல, இன்னும் நிறைய பேர்ல அர்பன் சைட்ல ஓரளவுக்கு தெரியுது ஒழிய, இன்னைக்கும் வந்து என்னென்ன கோர்ஸ் என்னென்ன இருக்கு, என்னென்ன வாய்ப்புகள்ங்கிறது முழுமையாக மாணவர்களுக்கோ பெற்றோர்களுக்கோ இல்லை. அது வந்து எல்லாம் அந்த கூட சொந்தக்காரங்க இருக்கிறவங்க தான் வந்து நிறைய அந்த இன்ஃபுளுன்ஸும் பண்றாங்க. அதனாலதான் நான் ஜோவிலா என்னுடைய ப்ரோக்ராம்ல நிறைய தடவை ஜோவிலா சொல்வேன், நீ 11th 12th படிக்கிறியா, வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா, ஜெயிக்கணும்னு நினைக்கிறியா, ஒரே ஒரு காரியம் பண்ணும். வீட்டுல இந்த சொந்தக்காரன்னு ஒருத்தன் வருவா, உள்ளே விட்டுறாத. உள்ள விட்டோன்னா அவங்கதான் வந்து அந்த இன்ஃபுளுன்ஸ் பண்ணிடுறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் அது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாப் பண்ணும், மோட்டிவேட் பண்ணும். பேரண்ட்ஸ் ஹேஸ் அ காட் ஹியூஜ் ரோல். அதுதான் நாங்க சொல்றோம். நிறைய வாய்ப்புகள் இருக்கு சார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சொல்றான், இப்ப சார் சொன்னதை விட்டு தாண்டி ஃபிஷரிஸ் சயின்ஸ், மீன்வளத்துறை, இன்னைக்கு இருக்கிற வாய்ப்புல நான் எப்பவுமே சொல்வேன், 1000 பேர் டாக்டர் படிக்கிறாங்கன்னா 1000 பேர் தேவை இருக்கு. இன்ஜினியரிங் பேர் 10,000 பேர் தேவை இருக்கா, 1000 பேர் தேவை இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 25 பேர் படிக்கிறாங்க ஃபிஷரிஸ் சயின்ஸ்னா 100 பேர் தேவைப்படுது. எவ்வளவு பெரிய வித்தியாசம். அப்ப தெரிய மாட்டேங்குது. ஒரு மீன்வளத்துறைக்கும் இவ்வளவு வாய்ப்பு இருக்கு, அரசு வேலைகள் இருக்கு அப்படின்னு தெரிய மாட்டேங்குதுமா. அது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும், போட்டிகள் ஜாஸ்தி, அதுக்கான வந்து அவங்க வேண்டிய அந்த ஸ்கில்ஸும் டெவலப் பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணா கண்டிப்பா டாக்டருக்கு இணையாக கண்டிப்பா அவங்களால வந்து ஒரு சொசைட்டில சர்வ் பண்ண முடியும், ஒரு நல்ல பேர் வாங்க முடியும். ஓகே, கல்பாக்கத்துல இருந்து பார்த்த சாரதி இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளலாம். இது ஃபார்ம் டி படிச்சா என்ன மேடம் வேல்யூஷன் மெடிக்கல் கோர்ஸ்ல? ஃபார்மசி டாக்டர்ங்கிறது வந்து பியூர்லி இது வந்து எப்போ அப்படின்னா, ஃபாரின்ல எல்லாம் எப்படின்னா ஒரு மெடிக்கல் டாக்டர் வந்து cannot prescribe மெடிசன், ஃபார்மசி டாக்டர் தான். இங்க வந்து இந்தியாவில் அது மாதிரி கிடையாது, மோர் ஆஃப் அ ரிசர்ச் சைடு. இது வந்து ஒரு 6 years கோர்ஸ். இதுக்கு வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவ கலந்தாய்வு தமிழ்நாட்டிலயோ அல்லது வந்து கவர்மெண்ட் சைட்லயோ இது வந்து ஆரம்பிக்கிறது இல்லை, எல்லாமே தனியார் சார்ந்தது தான். பட் நீங்க ஃபார்மசி டாக்டர் ஃபார்ம் டி எல்லாம் போனீங்கன்னா they should be related with the clinical research அப்படின்னு சொல்லுவாங்க. கிளினிக்கல் ரிசர்ச் சைட்ல வந்து வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு வேண்டிய திறமைகள் வளர்த்துக்கிட்டா ஹாஸ்பிட்டல்ல கண்டிப்பா வேலை இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஃபார்ம் டி ஸ்டூடெண்ட்ஸே நிறைய இப்போ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், அப்போலோ ஹாஸ்பிட்டல் மாதிரி நிறைய எல்லாம் வந்து ரிசர்ச் ஸ்காலர் வந்து they develop. அடுத்து சைதாப்பேட்டையில இருந்து சந்திரசேகர் இணைப்புல இருக்கீங்க, உங்க கேள்வி கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. அதாவது அந்த மாணவர்கள் வந்து இந்த தற்கொலை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த கிராமப்புற அரசாங்க பள்ளியில படிக்க மாணவர்கள் தான் பெரும்பாலும் இந்த தற்கொலை நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதுக்கு வந்து இவங்க வந்து +1 படிக்கிறதுல இருந்து உளவியல் ரீதியான பாடமும் நடத்தி தற்கொலை தீர்வல்ல அப்படின்றத அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தலாம் பாடத்தோடவே.
எப்போ அவங்க நீட் எக்ஸாம் தயாராங்களோ அப்போவே அவங்க உளவியல் ரீதியான ஒரு இதுவும் இப்ப சார் சொன்னாங்க மாதிரி வெறும் மாணவர் இப்போ அதே மாதிரி மீடியாக்கள்ல பாத்தீங்கன்னா டாக்டர்னா ஏதோ கடவுள் ரீதியா பாக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க நிறைய சொல்லிட்டே வராங்க. அப்போ வந்து அவங்க என்னன்னா நமக்கு வந்து சமூகத்துல ஒரு டாக்டர் படிச்சா ஒரு அந்தஸ்து கிடைக்கும் போல இருக்கு அப்படின்ற எண்ணம்லாம் வந்து மற்ற தொழிலாம் பின்தங்கி போயிடுது. அப்படி கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா உங்க மீடியாக்களே நிறைய விளம்பரம் வருது பாருங்க. அவங்களாம் எப்படி வந்தாங்க? சாதாரண நிலையில இருந்து வந்தாங்க. ஒரு பிரபலமான உணவு நிறுவனம் இன்னைக்கு சென்னையில இயங்கிட்டு இருக்கு. அது மாதிரி பல மீடியாக்கள் வரப்பெல்லாம் ஆரம்ப காலத்துல சாதாரண நிலைமையிலிருந்து வந்தவங்க தான். அந்த மாதிரி மாற்று தொழிலும் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எம்பிபிஎஸ் வந்து +2க்கு அப்புறம் 4 வருஷம், அதுக்கப்புறம் ஸ்பெஷலிஸ்ட், இதெல்லாம் படிச்சு 6-7 வருஷத்துல ஒரு சுய தொழில் தொடங்கினால இந்த 6-7 வருஷத்துல ஒரு டாக்டர் படிக்கிற விட அதிகமான வருமானத்தை ஈட்டலாம் அவங்க. இப்ப உதாரணமா என்டிஏ கூட எடுத்துக்கலாம். நானா வந்து வெறும் +2 படிச்சு வந்தான், இன்னைக்கு நான் ஒரு நல்ல நிலையில இருக்கேன் நானு. நன்றி சந்திரசேகர், ஒரு இன்ஸ்பிரேஷனலான சில விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. நன்றி. திருநாவுக்கரசு சார், இப்போ நம்ம எல்லாருமே தள்ளி நின்று ஒரு நபராக சொல்கிறோம், அந்த தாட் வந்து ஒரு சூசைடல் தாட் அப்படின்றது வந்து எப்போ வரும்? அப்படி வர்ற பட்சத்தில் அந்த சமயத்தில் அவங்க என்ன செய்யணும்? அதாவது நாம் வந்து தற்கொலை அப்படின்றது முடிந்து போன விஷயம். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். தற்கொலையை பற்றி நம்ம விவாதிக்கிறோம் அப்படிங்கும்போது நாம் சமாளிக்க வேண்டியது தற்கொலை எண்ணத்தை. ஒரு எண்ணம் வருது பாருங்க, அந்த சமயத்திலேயே நாம் வந்து அதை சமாளிக்கணும். தற்கொலை எண்ணம் என்பது வந்து எல்லாருக்கும் வருது, யாருக்கும் வராமல் இல்லை. அதை வராத மனிதர்களே கிடையாது. ஆனால் அந்த எண்ணத்துக்கு வந்து திருப்பி திருப்பி வருது. அடுத்தது அந்த எண்ணத்தை பற்றி நான் முக்கியத்துவம் கொடுத்து யோசிக்க ஆரம்பிக்கிறேன். அப்புறம் அதை பற்றி கொஞ்சம் சிந்திக்கிறேன். அப்புறம் அதை பற்றி திட்டமிடுதல் பண்ணுறேன். அப்புறம் அதை நியாயப்படுத்துகிறேன். இந்த மாதிரி 7 ஸ்டேஜ் இருக்குது. தற்கொலைன்னு வந்த பிறகு மட்டும் உடனே போய் நிறைய பேர் பண்ணிக்கிறது இல்லை. அடுத்தது வந்து தற்கொலை அப்படின்றது ஒரு தீர்க்கமான முடிவு. நிறைய பேர் சொல்கிறாங்க அது கோழைத்தனம், தைரியம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் நிறைய பேரை பார்த்துருக்குறோம். நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல் சூசைட் பாருங்கள், நீங்கள் தவிர்க்க முடியாமல் அவ்வளோ தெளிவாக அவங்க ஒரு டைமை சூஸ் பண்ணி பண்ணுறாங்க. அதனால் என்ன பண்ணுன்னா, தற்கொலை எண்ணம் என்பதை சமுதாயம்னா யார்? கூட பிறந்தவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, உறவினர்கள், பள்ளி ஆசிரியர், மற்றபடி மதம் சம்மந்தப்பட்ட மற்ற பூசாரிகள், இவங்ககிட்ட தான் அவங்க மேலே பகிர்ந்துக்கிறாங்க. அடுத்தது நண்பர்கள், அதுக்கப்புறம் தான் மனநல ஆலோசகர்கிட்டலாம் வராங்க அவங்க. அந்த மாதிரி வரும்போது அந்த எண்ணத்தை ஒதுக்கி தள்ளாமல், நான் நேற்றே ஒரு லெக்சர் கொடுக்கும்போது அதான் சொன்னேன், சூசைடல் தாட் இஸ் எ மெடிக்கல் எமர்ஜென்சி. அதை உடனடியாக பண்ணி கொஞ்சம் பேர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டால் போகிறோம். இப்போ இந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, உனக்கு தற்கொலை எண்ணம் வருதுன்னா முதல்ல பகிர்ந்துக்கோ. எனக்கு வயிற்று வலி வர மாதிரி, தலைவலி வர மாதிரி, ஜுரம் வர்ற மாதிரி வெளியே சொல்லு. அதை சொல்கிறதுக்கு தயங்காத, நீயே சமாளிக்காத. அதை சொல்லிட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்துலையோ 5 நிமிஷத்துலையோ அது மாறி போயிடும். அடுத்தது என்ன அப்படின்னா, திருப்பி திருப்பி தீவிரமாக அது என்ன வந்து போய் ஒரு மாதிரி ப்ரூடிங்னு சொல்கிறது, சூசைடல் ப்ரூடிங். அந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனடியாக ஒரு ஆலோசகர், ஸ்பெஷலைஸ்டு ஆலோசகரை போய் பண்ணிக்கணும். இந்த ஆலோசகர் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, புத்தி சொல்கிறது, அட்வைஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறோம். அது கிடையாது. அதுக்கு அழகான தமிழ் பேர் இருக்குது, ஆற்றுப்படுத்துதல். ஏதோ ஒரு வகையில் அந்த மனம் புண்பட்டு இருக்குது, காயப்பட்டு இருக்குது, அதை வந்து ஆற்றுப்படுத்தல் செய்யணும். அதை வந்து ஸ்பெஷலிஸ்ட் தான் செய்ய முடியும், மற்றவங்க செய்யவே முடியாது. அந்த மாதிரி அவங்கள உடனடியாக ரெஃபர் பண்ணோம். இப்போ நீ ஒரு கவர்மெண்ட் ஒரு நம்பர் கொடுத்து சொல்லியிருக்குது. அவங்களுடைய அப்ரோச் எப்படின்னா, இந்த சூசைடல் தாட் இஸ் யூனிவர்சல், எல்லாருக்கும் வரும், வராதவங்களே கிடையாது. எவ்வளோ பெரிய பெரிய ஆளாக இருந்தாலும் வரும், வசதியாக இருந்தாலும் வரும், வசதி இல்லைனாலும் வரும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் உதவி கேளுங்க. உதவி கேட்டுக்கிட்டால் போதும். அந்த எண்ணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். சூசைட் முடிஞ்ச பிறகு நம்ம அதை பேசிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. நிச்சயமாக எல்லாருக்கும் வரும், வர்றது ஒரு இயல்பான விஷயம். ஜலவலி ஜுரம், இப்போ சாதாரண ஜுரம் வந்துச்சு, இப்போ கோவிட் வந்தப்போ என்ன சொல்கிறோம், உனக்கு ஜுரம் வந்திருக்குதா, இருமல் வந்திருக்குதா, உடனே போய் டெஸ்ட் எடுத்துக்குன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒன்றும் இல்லைன்னா நிம்மதியாரி இருந்தால் குவாரண்டைன் சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் எனக்கு இந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தோணும்போது, இந்த மற்றபடி நாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த காரணம் அந்த காரணம், அதெல்லாம் வந்து அசோசியேட்டட் ஃபேக்டர்ஸ், அதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அதை வந்து நீங்கள் சமாளிக்க நிச்சயமாக முடியாது. நீங்கள் உதவி கேளுங்க. உதவி கேட்டுட்டு ஒரு செகண்ட் தாண்டிச்சுன்னா போதும். அதனால தான் நிறைய ஃபோன் கால்லையே பேசுங்கன்னு சொல்கிறது. அந்த மாதிரி செஞ்சு இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரிகளிலும் மனநலப் பிரிவு இருக்குது.
ஒவ்வொரு தலைமை மருத்துவமனையிலும் மனநல பிரிவு இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு 24/7 போட்டு வாலண்டியர்ஸை போட்டு ஃபோன் அட்டன் பண்ணால் போகிறோம். நிச்சயமாக அவர்கள் வந்து இதிலிருந்து தவிர்க்கலாம். இந்த தற்கொலையை மட்டும் நம்ம தடுத்துட்டோன்னா, அவர் சொல்லும்போது சொன்னார், அதாவது தற்கொலைன்றது இந்த எக்ஸாமுக்கு மாத்திரம் மட்டும் கொடுக்கறத வச்சுக்கிட்டு நம்ம 2-3 பேசக்கூடாது. தற்கொலையினுடைய மட்டும் நம்ம தடுத்துட்டோம்னா மனிதனுடைய வாழ்நாள் 5 வருடம் அதிகமாகிடும். அவ்வளோ பேர் தற்கொலை படிக்கிறாங்க. அதனால் இந்த மனநல ஆலோசனைனா என்னென்னா புத்தி சொல்கிறது இல்லை. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் வந்து பிரச்சனைகளை தீர்ற வரைக்கும் நீங்கள் ஸ்டேபிளாக இருக்குதுன்றதை நாங்கள் நிச்சயமாக செய்ய முடியும். அந்த மாதிரி பெற்றோர்களும் மாணவர்களும் ஒரு ஹெல்ப்லைன் எப்படி 100க்கு ஃபோன் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஃபோன் பண்ணுங்கள். நிச்சயமாக இதை வந்து நம்ம சமாளித்து வெளியே வந்துடலாம். ஓகே, அடுத்து கன்னியாகுமரியிலிருந்து அருள்ராஜ் இணைப்பில் இருக்கீங்க, நீங்கள் பேசலாம். ஐயா வணக்கம். என்னுடைய பேர் அருள்ராஜ். நான் வந்து இந்த மனநலத்தை பற்றி என்னுடைய கருத்து என்னன்னா, பள்ளி பிள்ளையிலிருந்தே மனநலத்தை பற்றிய பாடம் அவங்களுக்கு தெரியணும். மனநலத்தை பற்றிய பாடம் அவங்களுக்கு தெரியாதனாலதான் அவங்க பெற்றோர் ஆகும்போது அது தெரியல. பெற்றோருக்கு பிள்ளை எப்படி அவங்களுக்கு மனசை பற்றி தெரியல. மற்ற எல்லா இதுகளை பற்றியும் அறிவு இருக்கு. தன்னுடைய மனசை பற்றி உள்ள என்ன பிரச்சனை, மூளையில் உள்ள குறைபாடு காரணமா வரக்கூடிய இந்த பிரச்சனையெல்லாம் சரியா உணர்றது அவங்களுக்கு முடியாதனாலதான் தேவையில்லாத கதைகள். அதாவது ரெண்டாவது வந்து மூட நம்பிக்கை. மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையை அரசு தான் மாற்றணும். நல்லதா சொல்லுது, மனநலத்துக்கு மருந்து கொடுத்தாலும் பக்கத்து வீட்டுக்காரனும் நமக்கு வேண்டப்பட்டவங்களும் மருந்து கொடுக்கண்டாங்க விளக்குறாங்க. இதுக்கு அரசாங்கம் சட்டம் போடணும். இந்த மூட நம்பிக்கையை எடுத்து மாற்றினாலே இந்த நல்ல திட்டங்கள் நல்ல மக்கள் மத்தியில் சேரும். ஒரு வேலிடான ஒரு அட்வைஸ் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். செல்வகுமார் சார், இப்போ பள்ளியிலிருந்து மனநலம் சார்ந்த ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கறதுல சவால்கள் இருக்கா? ஏன்னா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறையிலேயே மொபைல் கவுன்சிலிங் அப்படின்ற ஒரு விஷயம் மூலமாக மாணவர்களுக்கு மனநல ஆலோசனைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது சரியா நடைமுறைப்படுத்தப்படலை. ஸோ அது சாத்தியமா மாணவர்களுக்கு அதை தெரிய வைக்கிறது? இப்போ இது நிச்சயமாக ஏற்கனவே செயல்படுத்தணும்னு நினைச்ச திட்டம் முழுமையாக செயல்படுத்த முடியாத நிலையில் தான் இருக்கிறது. இப்போ தமிழக அரசாங்கத்தின் பள்ளிக்கல்வித்துறை அதற்கான முன்னெடுப்புகளை எடுத்திருக்கிறது. ஆணையர் கூட சமீபத்தில் ஒரு சில என்ஜிஓஸ் இதில் எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நம்மளுடைய கருத்தையும் முன் வச்சிருந்தோம். அதாவது இப்போ எக்ஸ்பர்ட் கவுன்சிலிங் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற தேதிக்கு சூழலில் எல்லா பள்ளிகளையும் ஒரு கவுன்சிலர் அப்படிங்கிறத அப்பாயின்ட் பண்ணுறதுன்றது மிக மிக சிரமம். ஆனால் ஆசிரியர்களுக்கு மனோரீதியாக மாணவர்களை எப்படி கையாள்வது, ரொம்ப குறிப்பாக ஜென்ரலாக எல்லா ஆசிரியருக்கும் கொடுக்கலாம். அதில் ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியரை தேர்ந்தெடுத்து அந்த ஒரு ஆசிரியரை அந்த பள்ளியிலேருந்து இடமாற்றம் பண்ணாமல் சில ஆண்டுகள் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த எந்த மாணவருக்காவது இப்படி ஒரு எண்ணம் வருது, இல்லை ஒரு ஆசிரியர் ஒரு மாணவரை கண்டுபிடிச்சு இந்த மாணவர் டிப்ரெஷனில் இருக்காரு, இவருக்கு ஒரு ஆங்ஸைட்டி தெரியுது, இந்த மாணவர் ஒரு பயத்தில் இருக்காரு, இவருக்கான ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது அப்படின்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதற்கான நேரம் ஒதுக்கி மாணவர்கள் மனசில் இருக்கிற விஷயங்களை, அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாத விஷயங்களை, சமூகத்தில் பகிர்ந்துக்க முடியாத விஷயங்களை, தனக்கு மனசில் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தத்தை வெளிப்படுத்த அந்த ஆசிரியர் அந்த விஷயங்களை காது கொடுத்து கேட்டு அதற்கு தீர்வு சொல்லுகிற இல்ல அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு ஆசிரியரா ஒரு பள்ளியில செலவே இல்லாம ஏற்கனவே இருக்கிற ஒரு ஆசிரியரை 2-3 மணி நேரம் இதற்காக ஒதுக்க முடியும் அப்படின்னாக்கா தமிழகம் முழுக்க இருக்கிற அனைத்து பள்ளிகளிலும் பெரிய செலவு எதுவுமே இல்லாமல் உடனடியாக இந்த திட்டத்தை தமிழக அரசாங்கத்தால் செயல்படுத்த முடியும். அதற்கான திட்டத்திற்கான முன்னெடுப்புகளை தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை தற்பொழுது செய்து வருவதாக அறிகிறோம். ஆசிரியர்களை இதற்கான மனோரீதியாக மாணவர்களை கையாள்வது எப்படி என்பதை ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்தால் மட்டும்தான் நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியும். ஒன்று. ரெண்டாவது, சிலபஸ்லேயே இன்னைக்கு வந்து 6ஆம் வகுப்பு படிக்கிறதுலேருந்து ஆகுது மாணவர்களுக்கு மனோரீதியான விஷயங்களை சொல்வதற்கான நேரம் சிலபஸ்ல ஒதுக்கப்படணும். அப்படி ஒதுக்கப்பட்டாதான் ஒன்னு கேரியர் ரிலேட்டடா, இன்னொன்னு கேரியர் சாராத விஷயங்கள். அப்ப கேரியர் சார்ந்த விஷயங்கள் 6, 7, 8 ரொம்ப லைட்டர் மூலியம் 9ஆம் வகுப்புல இருந்து ஒரு மாணவர் ஒரு மாசத்துக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஒரு பீரியட் ஆகுது எனக்கு என்னெல்லாம் கேரியர்ல வாய்ப்புகள் இருக்கு, 10th முடிச்சிட்டு அப்ப +2க்கு அப்புறம் என்ன படிக்க போறேன், அதை படிக்கணும்னா 10th முடிச்சிட்டு +1ல என்ன கோர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லும்போது கோர்ஸ் ரிலேட்டடா கேரியர் ரிலேட்டடான உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இன்புட் கிடைக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் விஷயங்களை படிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா படிப்பை தாண்டி கேரியரை தாண்டியும் நிறைய சூசைட் நடக்குது. சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தேன். ஒரு மாணவர் எனக்கு 3 மாசத்துல சிலபஸை முடிக்க முடியல, இப்போ 1 வருஷ சிலபஸை 3 மாசத்துல படிக்க சொல்றாங்க, அதனால நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கடிதம் எழுதி வச்சுட்டு அந்த மாணவர் சூசைட் பண்ணிக்கிறதா ஒரு செய்தியை பார்த்தேன்.
பார்த்தேன். இந்த மாதிரி நெருக்கடியான சூழல் ஜென்ரலாகவே இருக்கும். இதை மாதிரியான கோவிட் மாதிரியான சூழலில் இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கும்போது மாணவர்களுக்கு தூரத்திலேருந்து ஆசிரியர்கள் எடுக்கும்போது அவங்களால அணுக முடியல, மாணவர்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்க முடியல. அப்போ மாணவர்களுக்கான மன அழுத்தம், பெற்றோர்களுக்கான மன அழுத்தம், குடும்பத்தில் ஒரு இறுக்கம் நிலவுற சூழலில் இதற்கான குறைந்தபட்சமாக ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியருக்கு மனோரீதியான பயிற்சிகள் வழங்கப்பட்டு அவர்கள் இந்த மாதிரியான மாணவர்களை கையாள்வார்கள். நிச்சயமாக இதற்கான ஒரு முதற்கட்ட தீர்வாக இருக்க முடியும். நிறைய பேசியிருக்கோம். இப்போ நீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை சுற்றி நிறைய அரசியல் நடக்கிறதுனாலையும் கூட ஒரு அழுத்தம் உருவாகி இருக்கா என்பது குறித்தும் பேச இருக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. தற்கொலை என்பது எதற்கும் தீர்வல்ல. ஆனால் நீட் தேர்வையொட்டி இந்த தற்கொலைகள் மூலமாக இளம் உயிர்கள் பறிபோய் கொண்டிருக்கின்றன. ஆனால் அது தொடரக்கூடாது என்பதன் அடிப்படையில் இந்த சிறப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்வதற்காக நெல்லையிலிருந்து பேரன்பராஜ் இணைப்பில் இருக்கீங்க. உங்களுடைய கருத்தை சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். முதல்ல எல்லா ஆளுமைகளுக்கும் முதல்ல பெரிய மாபெரும் வணக்கம். அதாவது முதல்ல இந்த 3 பேர்களும் அவங்க நம்ப கொஞ்சம் போட்டா நல்லது மேடம். அந்த 3 ஆளுமைகளுமே அவங்க நம்ப கொஞ்சம் போட சொல்லுங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி நல்ல நேரத்தில் நீங்க இது எடுத்துருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் அதுவும் அந்த நண்பர் சொன்னாரு 20,000 கிட்ட இறந்துட்டாங்கன்னு. நான் வருத்தப்படுறேன் இந்த விஷயத்துக்கு. அரசும் சில விஷயங்கள் செய்யணும். ஏன்னா அரசு என்னை பொறுத்தளவு இறந்தவங்க உருவாக்குறது முதல்ல ட்ரை செய்யணும். அது ஒன்று கொடுக்கணும், உண்மைதான், கஷ்டம் தான் இல்லைங்களே. பணம் கொடுத்தா அவங்களுக்கு வேற ஊக்கம் வந்துருது நான் நினைக்கிறேன். ஆனால் நிறைய சொன்ன மாதிரி கிளாஸ் ஆரம்பிங்க. ஸ்கூல்லலாம் சின்ன ஸ்கூல்லேயே ஊக்கம் ஆரம்பிங்க, நம்பிக்கையை கொடுங்க. அது மாதிரி செஞ்சால் நல்லது நினைக்கிறேன். நானும் இயக்கம் வச்சிருக்கேன், தற்கொலைக்கு எதிரான இயக்கம்னு நான் திருநெல்வேலியில் வச்சிருக்கிறேன். நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து நிறைய பண்ணிட்டு தான் இருக்கிறோம். சோசியாலஜி டீம் இருக்கிறோம், சைக்காலஜி டீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறோம். பண்ணி கொடுக்குறது சார், ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் வளர்க்கணும். பள்ளி சின்ன விஷயங்கள் சொல்லி கொடுங்க. மாதிரி கோபம் நிறைய வருது பிள்ளைகளுக்கு, அதெல்லாம் சொல்லி கொடுத்து செய்யணும்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி திரு பேரன்பராஜ். ஜேபி சார், இப்போ இந்த தற்கொலை செய்து கொண்டவர்களுடைய அந்த மதிப்பெண் நிலையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 500க்கு மேலே அப்படின்ற நிலையில தான் இருக்கு. ஸோ இந்த மார்க்கோட நீட் அப்படின்றது 2017 முதல் நீட் நடத்தப்பட்டப்போ இருந்த தேவையை விட இப்போ அதிகமாக இருக்கு. இந்த போட்டி அதிகரிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இப்படியான தவறான முடிவுகளுக்கும் வழிவகுக்குதா? இல்ல, கண்டிப்பா இது ஒரு முக்கிய காரணம். இந்த ஜாஸ்தி இந்த நீட்டு அந்த பயம், அந்த பிரஷர் வந்ததுனாலதான் இந்த மாதிரி முயற்சிகள் தற்கொலை முயற்சிகள் ஜாஸ்தி ஆயிருக்கு. அதை கண்டிப்பா இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் நீட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு சீரியஸ் சப்போர்ட்டரா இருந்து இன்னைக்கு சீரியஸ் அகைன்ஸ்டா இருக்கேன். கம்ப்ளீட் மிகப்பெரிய எதிர்ப்பாளரா இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, எதிர்பார்த்தது நாங்க கல்வியாளர்கள் எதிர்பார்த்தது மாதிரி நடக்கல. இது எங்களுக்கே அது மாதிரி இருக்கும்போது மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. வெறும் ஒரு 113 மார்க் வாங்கி 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அவங்களால டாக்டர் ஆக முடியுது. 400-500 மார்க் வாங்க முடியல. அப்பா இவ்வளவு செலவு பண்ணாரு, கோச்சிங் கொடுத்தோம். அப்ப அந்த டிப்ரெஷன் மைண்டு தான் காரணம். அப்ப எதுக்கு சார் ஒரு போட்டி தேர்வு? இப்ப நான் சொல்றேன், நீட் கொண்டு வந்த பர்பஸே டிஃபீட் ஆயிடுச்சே. நீட்டு கொண்டு வந்தது ஒரு நல்ல மருத்துவர் இன்புட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா போன வருஷம் 720க்கு 113 மார்க் வாங்கின 16%. சரி, அது கூட ஒத்துக்கலாம், குவாலிஃபைங் மார்க். பட் அதுக்கப்புறம் என்னாச்சு, நீங்க குவாலிஃபைங் மார்க் கூட கம்மியா இருந்தா கூட நீங்க அட்மிஷன் போட்டுக்கோங்க பிடிஎஸ்க்கு. அப்போ நீ ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, உன்கிட்ட பணம் இருந்தா நீ செல்ஃப் பினான்சிங் காலேஜ்ல படிச்சுக்கோன்னா ஒரு மாணவன் எப்படி செல் பண்ணுவாங்க? அப்போ பர்பஸ், அப்போ +2ல ஃபெயில் ஆனா கூட நீ டாக்டர் படிக்கலாம் சொல்ற மாதிரி தான் இருக்குது இது. அப்ப டோட்டலி நீட் டோட்டலி ஃபெயில்டு. அப்போ பர்பஸ் ஆஃப் தி நீட் இஸ் ஃபெயில்டு. அப்போ இதெல்லாம் மாணவர்களுக்கு தெரியுது, என்னப்பா இது பணம் மார்க் கம்மியா இருந்து பணம் இருந்தா பல் மருத்துவர் கூட ஆக முடியும் போல் இருக்கு. நம்மளால அப்பா இவ்வளவு செலவு பண்றாரு அப்படின்னா அது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இது +2 போர்டு எக்ஸாம் நடந்ததா? கண்டிப்பா நடக்கலையே. அப்ப இந்த நீட்டுங்கிறது அது ஒரு பெரிய காரணமா போயிடுச்சு நீங்க மாணவர்களுக்கு. இது கண்டிப்பா தவிர்க்க வேண்டியது. அதுக்கப்புறம் இப்ப மத்த 2 பேர் சொன்ன மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு சார். மருத்துவ சார்ந்த படிப்புகளே நிறைய இருக்கு, என்ஜினியரிங்ல இருக்கு, மருத்துவத்துறையில இருக்கு, பேராமெடிக்கல்லயும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அவர் சொன்ன மாதிரி மைக்ரோபயாலஜி படிச்சுட்டு அது பண்ண அப்படின்னா பயோமெடிக்கல் ஜெனடிக்ஸ் இருக்கு, மைக்ரோபியா ஜீன் டெக்னாலஜி இருக்கு, ஜினோமிக்ஸ் இருக்கு. இது எல்லாமே மருத்துவ சார்ந்ததுதான். அப்ப எவ்வளவு படிப்புகள் இதுலயும் அவங்க மேல வர முடியும், மருத்துவமனையில இது பண்ண முடியும், ஒரு சர்வீஸும் பண்ண முடியும். சோ அந்த இன்புட்டை கொடுக்கணும், மோட்டிவேட் பண்ணணும், எஸ்பெஷலி பேரண்ட்ஸுக்கு பண்ணணும் சார்.
பேரண்ட்ஸ் உடைய ப்ரெஷர் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நிறைய பேர் பார்க்கும்போது இந்த பேரண்டியல் ப்ரெஷர் வந்து கண்டிப்பா இருக்கு. அதை வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பேரண்ட்டுக்கு கெரியர் கைடன்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு என்னதான் நம்ம சொன்னாலும் இது இருந்தாலும் இல்ல சார் பையன் பொண்ணு டாக்டர் ஆகணும் தான் நினைக்கிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் அந்த பேரண்ட்டுக்கு வந்து நிறைய இன்புட் கொடுத்தாதான் இதுல இருந்து கொஞ்சம் நம்ம வெளியே வருவோம். ஓகே, சென்னையில இருந்து முல்லை செல்வன் இணைப்புல இருக்கீங்க. உங்களுடைய கேள்வியோ அல்லது கருத்தோ பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுங்க சார். மூவரும் இப்ப வந்து கொடுத்திருக்க அட்வைஸ் வந்து உலகத்துக்கு மிக முக்கியமானது. தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இன்னைக்கு இதுல வந்து வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரியும். இந்த விஷயங்கள்ல வந்து பெற்றோர்கள் வந்து முதல்ல அதை தெரிஞ்சிருக்காங்களான்னு பார்க்கணும். அப்பதான் அவங்க ப்ரெஷர் போடாம இருப்பாங்க. அப்ப இந்த பெற்றோர்களே வந்து ஒரு காலத்துல ஸ்டூடெண்டா வந்தவங்க தான் அவங்க. அவங்களுக்கு அப்ப ஸ்டூடெண்ட் லெவல்ல வந்து கல்வியாளர் இருக்காங்க, மனோதத்துவ நிபுணர் இருக்காரு, செல்வகுமார் சார் இருக்காரு. இப்போ இவங்க வந்து ஒரு சிலபஸை கிரியேட் பண்ணி இந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து கொடுத்தா இந்த பெற்றோர்களே ஓரளவுக்கு அவங்க ஒரு பக்குவப்பட்ட ஒரு மனோதத்துவ கூட குடும்ப சூழலுக்கு ஏற்ற அளவுக்கு போதும். ஒரு சிலபஸை கிரியேட் பண்ணி நம்ம இப்ப வந்திருக்க அரசு கிட்ட கொடுக்கக்கூடாது. இந்த அரசு கொடுத்தாச்சுன்னா அவங்க ஒரு சிலபஸை கொடுத்தாச்சுன்னா ஒரு எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து அதை கொடுக்கலாம் அப்படின்றத டாக்டர் திருநாவுக்கரசு சொல்லலாம். அவரு இஸ் அத்தாரிட்டி இந்த ஃபீல்டு. அதே மாதிரி கல்வியாளருக்கு சொல்லலாம், செல்வகுமார் சாரும் சொல்லலாம். ஸோ இது வந்து என்னுடைய ஒப்பீனியன் நான் சொல்லிக்கிறேன். இப்போ ஒவ்வொரு பெற்றோரும் வந்து ஒரு காலத்து ஸ்டூடெண்டா இருந்ததுனால அவங்களே வந்து பல விதமான டாக்டர் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே அந்த தற்கொலை எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு வார்த்தை முக்கியமா கவனிக்கணும். நம்ம எல்லாருக்குமே வருதுன்ட்டாரு. நாம நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு தெரிஞ்சவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு. எல்லாருக்குமே வருதுன்றாங்க. அப்ப எல்லாருக்குமே வர்ற பிரச்சனையை வந்து நம்ம ஏன் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு தேவைன்ற மாதிரி எல்லாருக்கும் மனோ தத்துவத்தை பத்தி மன நலத்தை பத்தி நீங்க வந்து கிளாஸ்ல சொல்லி கொடுக்கறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா நீங்க வந்து எடுத்துக்கணும்னு நான் சொல்றேன். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி திரு முல்லைச்செல்வன். திருநாவுக்கரசு சார், இப்போ வந்து வேற எந்த தேர்வு நடந்தாலும் சரி, இல்லை வேற ஏதாவது ஒரு தோல்விகள் நடந்தாலுமே சரி, தற்கொலை என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த நீட் அப்படின்ற ஒரு தேர்வை சுத்தி நடக்கிற அரசியல், அது வந்து வேணுமா வேண்டாமா அப்படின்னு நடக்கிற விவாதம், இந்த விஷயங்கள்னால இதுதான் நமக்கான ஒரு விஷயம், இதுல வெற்றி பெற்றுட்டா வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெற்றி அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மாணவர்களுக்குள்ள போயிடுதா? அதனாலதான் இந்த தொடர்ச்சியான தற்கொலைகள் நிகழுதா? இதை நான் மறந்து போகிறதுக்கு முன்னால் வேறு ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். நாம் வந்து இப்போ வந்து பாடத்திட்டத்தில் பார்த்திங்கன்னா பல் விளக்குறது எப்படி, தோலை சருவத்தை எப்படி நன்றாக வச்சுக்கணும், ஆரோக்கியமாக எப்படி இருக்குது, சத்தான உணவுகள் எப்படின்னு சொல்லி ஃபிசிக்கல் ஹெல்த்தை பற்றி, உடல் நலத்தை பற்றி நிறைய பாடத்திட்டங்கள் இப்போ வந்துருச்சு. 5ஆவதுலேருந்து 8ஆவது 9ஆவதுலாம் வந்துருச்சு. யாராவது மனநலத்தை பற்றி ஏன் சிலபஸில் இன்னும் இன்க்ளூட் பண்ணாமல் இருக்காங்க? அதுதான் ஜெயபிரகாஷ் காந்தி இவர் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது நீங்கள் விசிபிளாக இல்லாததுனாலயா? இல்லை, மனநலத்தை பற்றி ஒரு பாடத்திட்டம் வந்து 8ஆவது 9ஆவதுல அவசியமாக வைக்கணும். மனம்னா என்ன, மனநலம்னா இப்போ பேசினவர் கூட கடைசியில் அதான் சொன்னார், மனநலத்தை எப்படி பேணுவது. அதாவது தற்கொலையினுடைய எண்ணிக்கை வந்து சமூக அவலத்தையும் மனநல குறைபாடைக்கும் ஒரு அளவீடு. அதனால் வந்து நீங்கள் மனம்னா என்ன, மனதை நலமாக எப்படி வைத்துக்கொள்வது, மனநலத்தை பேணுவது எப்படி, மனநலத்தை போற்றுவது எப்படி. இதில் என்ன ஒரு கொடுமைன்னா, மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம் அப்படின்ற ஒரு சென்டென்ஸு உலகத்தில் எந்த மொழியிலுமே கிடையாது, திருக்குறளில் தான் இருக்குது. அந்த அளவுக்கு மனநலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் எழுதியிருக்கிறார். அந்த மனநலத்தை பற்றி நிச்சயமாக 7ஆவது 8ஆவது 9ஆவதுல பண்ணணும். மனசுனா என்ன, மனதை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, மனதை எப்படி நலமாக வச்சிருக்கிறது. மனநலத்தின் ஒரு குறை தான் வந்து அழிவுக்கு வழி தேடுவது. அதாவது நான் செய்கிற காரியங்கள் அத்தனையும் எனக்கும் மற்றவர்களுக்கும் உபயோகமாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா குறைந்தபட்சம் அது தொந்தரவாவது இருக்கக்கூடாது. இந்த மனநலத்தை பண்ணிட்டோம்னா, இம்ப்ரூவ் பண்ணிட்டோம்னா சமூக அவலங்களே இருக்காது. இதை வந்து முக்கியமாக சிலபஸில் ஒரு பாடத்திட்டம் கொண்டு வந்து அழகாக மனநலத்தை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கணும். எனக்கு இந்த பாதிப்பு இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் கன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அது வந்து அத்தியாவசியமாக ஒன்று. அடுத்தது வந்து இந்த பர்டிகுலர் பரீட்சை, பர்டிகுலர் தோல்வின்றதை விட இப்போ நீங்கள் சொல்கிறவங்கெல்லாம் பாருங்கள், இந்த நீட் எக்ஸாம் அப்படின்றது வந்து முதலீடு அதிகம்.
யார் ஒருத்தர் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி 300லிருந்து 500 வரைக்கும் வாங்குறாங்களோ அவங்க குறைஞ்சபட்சம் 2 வருஷமாவது படிச்சிருப்பாங்க. 2 வருஷம் படிச்சிருக்குன்னா ஒரு வருஷத்துக்கு 3லிருந்து 5 லட்சம்னா 10 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஒரு நடுத்தர குடும்பத்தில், அதாவது படிப்புக்குன்னு அவங்க பிறந்ததுலேருந்து இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் தீர்ந்து போயிடுது. இது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணி இவங்க நினைக்கிறாங்க. அதனால் இந்த முதலீடு இழப்பு வந்து என்ன பாதிக்குது அப்படின் போது, இத்தகைய ஒரு நஷ்டத்தை நாம் பெற்றோருக்கு கொடுத்துட்டோமோ, இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகிறாங்க. அதனால் ஆரம்பத்திலிருந்தே, அதாவது என்னால் நிறைய பேர் சொல்லலாம், டாக்டர் படிப்பில் என்ன இருக்குது, ஏன் இதுக்கெல்லாம் இவ்வளோ படிங்க உற்று. இப்போ நீங்கள் எல்லாரும் பேசும்போது என்ன சொல்கிறீங்க, இதை படித்தா 1 லட்சம் கிடைக்குது, அதை படித்தா 60,000 கிடைக்குது. எல்லாருமே வருமானத்தை சம்பந்தப்பட்டு தான் படிப்பை வச்சு கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கல்வி என்பது அறிவை வளர்க்க. உனக்கு அறிவு வளர்ந்துருச்சுன்னா அது மூலமாக நீ எவ்வளோ வேணாலும் வாழ்க்கையை தேடிக்கலாம், வாழ்க்கையில் சம்பாரிச்சிக்கலாம். சம்பாதிப்பது என்பது சாமர்த்தியம். அது வந்து உங்களுக்கு கல்வினாலலாம் வர்றது கிடையாது. அப்படின்ற விஷயங்கள்லாம் நாம் வந்து சொல்லி கொடுத்தோம்னா, இந்த படிப்புக்கு இருக்கிற ஒரு முக்கியத்துவம், ஒரு மாயையான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து நிச்சயமாக குறைஞ்சி போயிடும். இதை வந்து நிச்சயமாக நம்ம கல்வி என்பது அறிவை தேட அப்படின்ற ஒரு இது கொண்டு வரணும். அடுத்தது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இப்போ இவருக்கு ஜெயபிரகாஷ் காந்தி சொன்ன மாதிரி அதிக மார்க் வாங்கினவங்க இந்த கோர்ஸுக்கு போகலாம், குறைந்த மார்க் இந்த அடிப்படையை எனக்கு ஒவ்வாதது. எப்படி அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நல்லா மார்க் வாங்கி கடுமையாக உழைக்கிறவன் கார்டியாலஜிஸ்ட்டாக போயிடணும். அப்போ கொஞ்சம் மட்டமாக உழைக்கிறவன் வேறு ஏதாவது ஸ்பெஷாலிட்டிக்கு வந்தேன்னா அந்த ஸ்பெஷாலிட்டியில் வர்றவனுக்கெல்லாம் அறிவு தேவையில்லையா? அப்போ டாக்டர், பல் டாக்டருக்கு இன்னும் அறிவு கம்மியாக வேணுமா? அப்போ இப்போ படிக்காதவன் வந்து சித்த வைத்தியராக போகிறதா? அப்படி இருக்கவே கூடாது. ஒவ்வொருத்தர், இப்போ நானே இருக்கேன், என்கிட்ட இருக்க நர்ஸு, என்கிட்ட இருக்கிற ரேடியாலஜிஸ்ட்டு, என்கிட்ட இருக்கிற ரேடியோகிராஃபர், என்கிட்ட இருக்க ஃபிசியோதெரபிஸ்ட்டு, சைக்காலஜிஸ்ட்டு, எல்லாருமே உச்சத்தில் இருந்தால் தான் நான் அந்த டெலிவரியை கொடுக்க முடியும். அப்போ தான் வந்து சமமாக இருக்க முடியும். அதனால் இதில் அறிவு கம்மியாக இருக்கிறவங்க இந்த கோர்ஸுக்கு போகலான்னு போது ஒரு ஸ்டேட்டஸை நாமளே கிரியேட் பண்ணுறோம். அதை வந்து நிச்சயமாக அடிக்கணும். யார் எதில் வந்து ஆர்வம் காமிக்கிறாங்க, எதில் அவங்களுக்கு ஈடுபாடு இருக்குது, எதில் வந்து அவங்க நல்லா வருவாங்கன்னு இருக்குதோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா இந்த கல்வி முறை இன்னும் சிறப்பாக இருக்கும். மதுரையிலிருந்து பால்ராஜ் இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய கருத்தை சொல்லலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். நியூஸ் தமிழ்நாடுக்கு முதலில் வணக்கம். வணக்கம் ஐயா. திருநாவுக்கரசர் சொல்வது எனக்கு உடன்பாடு தான். அதே மாதிரி ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் சொல்வதும் உடன்பாடு தான். ஆக ஒட்டுமொத்தமா வந்து ஒவ்வொரு ஆண்டும் நீட் தேர்வால இழக்கும் மாணவ செல்வங்களுக்கு இணையா வந்து நம்ம எதுவுமே கொடுக்க போறதில்லை. ஒவ்வொரு வருடமும் இது மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இதற்கு எந்த விதமான முற்றுப்புள்ளியும் கிடையாது. ஆனா நீட் தேர்வில் இருக்கக்கூடிய முதல் குளறுபடியே என்ன, ஒட்டுமொத்தமாக மாணவ செல்வங்களுக்கு ஒரு அதீத கனவுகளை விதைப்பது. அந்த அதீத கனவுகளை விதைத்துவிட்டு அதை அறுவடை செய்வதற்கு இயலாமல் போவதால் மனம் தளர்ந்து தன்னுடைய இன்னுயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். அந்த அதீத கனவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் முதலில் அவளுடைய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மட்டும்தான் தேர்வுகள் நிகழ்த்தப்பட வேண்டும். அந்ததை விட்டுவிட்டு அகில இந்திய அளவில் ஒரு பொதுத் தேர்வை, அதுவும் போட்டித் தேர்வாக நிகழ்த்துவது எந்த விதத்திலும் மாணவ செல்வங்களின் மனதை வளப்படுத்தாது. ஏனென்றால் அவர்களுக்குள்ள அதீத கனவுகளை அவர்கள் முளையிலேயே கிள்ளி எறிந்து விடுகிறார்கள். அதில் முதல் பங்கு பெற்றோர்கள். நான் ஒத்துக்கொள்கிறேன். அந்த பெற்றோர்களுக்கு முதலில் கவுன்சிலிங் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக அதை நடத்தும் நிறுவனங்கள், பெரும்பாலான வந்து நீட் தேர்வு நடத்தும் நிறுவனங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறார்கள். அதில் ஒருவர் கூட நீட் தேர்வால் இறந்த ஒரு உயிரிழந்த மாணவர்களுக்கு எந்தவித நஷ்ட ஈடும் கொடுப்பது இல்லை. இது மிகப்பெரிய வருந்தத்தக்க செய்தி. இது இந்தியா பூர்வம் நடக்கிறது. தமிழ்நாட்டில் மிகவும் ஒவ்வொரு வருடமும், இப்பொழுது சொல்கிறேன், இந்த 3 மாணவர்கள் இறந்து விட்டார்கள். ரிசல்ட் வரும் பொழுது இன்னும் எத்தனை பேர் இறப்பார்கள் என்று தெரியவில்லை. ஆகவே தமிழ்நாடு அரசு மிகவும் கண்ணியத்துடன் நடந்து இந்த நீட் தேர்வுக்கு முற்றுப்புள்ளி வைத்தால் +2 படிக்கும் மாணவர்களின் மதிப்பெண் அடிப்படையில் ஒரு தேர்வை நடத்த வேண்டும். ஏனால் பொறியியல் கல்லூரிக்கு எந்த விதமான மாணவர்களும் இறந்ததாக நம்மளுக்கு புள்ளி விவரங்கள் கிடையாது. அதே மாதிரி அகில இந்திய மருத்துவக் கழகத்தில் நடத்தப்படும் தேர்வுகளுக்கு, போட்டித் தேர்வுகளுக்கு விருப்பப்பட்டு படிக்கிறார்கள், விருப்பப்பட்டு தேர்வு எழுதுகிறார்கள். அதிலும் இந்த இறப்புகள் கிடையாது. ஆனால் நீட் என்பது பாடத்திட்டத்தில் அடிப்படையிலேயே ஒரு கோளாறு உண்டு. இதை போட்டித் தேர்வாக மாற்றியதால் வந்த விபரீதம்.
இன்னும் எத்தனையோ உயிர்கள் இழக்காமல் தடுக்க வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசு முற்றுப்புள்ளி வைத்துத்தான் ஆக வேண்டும். நன்றி, வணக்கம். கருத்துக்களுக்கு நன்றி திரு பால்ராஜ். தொடர்ந்து இது குறித்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. செல்வகுமார் சார், இப்போ இந்த ரிப்பீட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் நீட் வந்ததுக்கு அப்புறமா தான் பார்க்குறோம். அந்த ரிப்பீட்டர்ஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் உருவானதே நீட் வந்ததுக்கு அப்புறமா தான் பார்க்குறோம். அந்த ஒரு வருஷம் வீணானாலும் பரவாயில்ல அப்படின்னு போகிறாங்க. அப்படி வெயிட் பண்ணி போகிறது வந்து உகந்ததா, ஒரு அட்வைசபிளான விஷயமா? இது திரும்பவும் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தாங்க, ஒரு விதமான அழுத்தம், ரெண்டு அழுத்தம் இருக்கு. ஒன்று சமூக அழுத்தம், இன்னொன்று குடும்பத்திலேருந்தே பேரண்ட்ஸ்லேருந்தே இருக்கக்கூடிய அழுத்தம். அதாவது சமூக அந்தஸ்தா எம்பிபிஎஸ் டாக்டர் படிப்புன்னு மாறி போனதுக்கப்புறம் எப்படியாவது டாக்டர் ஆகணும் அப்படின்னு சமூகத்திலேருந்து கொடுக்கக்கூடிய அழுத்தத்தினால பேரண்ட்ஸ் இதை ஒரு கௌரவமாக எடுத்துக்கிட்டு என் பிள்ளை எப்படியாவது எம்பிபிஎஸ் ஆடணும் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு பார்க்காம திணிச்சு இந்த வருஷம் முடியலனாலும் பரவாயில்ல, அடுத்த வருஷம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, அடுத்த வருஷம் பிரேக் எடுத்துக்கோ, 1.5 வருஷம் கோச்சிங் போ, நான் 3 லட்ச ரூபா பணம் கட்டுறேன் அப்படின்னு கட்டி நீட்டுக்குள்ளார போகிறது அப்படிங்கிறது யார் பண்ணலாம்னா உண்மையிலேயே அந்த மாணவருக்கு அடிப்படையில் எம்பிபிஎஸ்ல ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது, ரொம்ப ஒரு பேஷனேட்டாக அந்த விஷயத்தை லைக் பண்ணி பண்ணுறாரு, யாரும் ப்ரெஷர் போடல அப்படின்னா ட்ரை பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஆனால் பேரண்ட்ஸோட ப்ரெஷர்னால இந்த வருஷம் முடிக்கலாம் பரவாயில்ல அடுத்த வருஷம் எம்பிபிஎஸ் தான் போகணும் அப்படின்னு சொல்றது ஒரு அறியாமையினுடைய வெளிப்பாடாக தான் நம்மளால பார்க்க முடியுது. இதுல பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாரையும் ஏதோ ஒரு தனித்துவம் இருக்குங்க. உங்க குழந்தைக்குள்ளார ஒரு தனித்துவம் இருக்கும், உங்க குழந்தைக்குன்னு ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அப்போ டாக்டர் சொன்ன மாதிரி உங்கள் குழந்தைக்கு எது பிடிச்சிருக்கு, எது நல்லா வருது அப்படின்னு பார்த்து ஒரு படிப்பை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னாக்கா வச்சுங்களேன். உங்கள் குழந்தைக்கு டிராயிங் நல்லா வருது, சூப்பராக டிராயிங் பண்ண வர குழந்தை அப்படின்னாக்கா அந்த குழந்தைய ஒரு டிராயிங் ரிலேட்டட் கிராஃபிக் டிசைன் அனிமேஷன் கோர்ஸ் இருக்குது, விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்குது, அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் போட்டு இப்போ சைடில் ஸ்க்ரீனில் வருது பாருங்கள், ஒரு அனிமேஷன் யார் பண்ணுறா அந்த வீடியோவில் ஒரு எக்ஸ்பர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ஒரு துறையில் போய் பல லட்சம் ரூபாய் மாதம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் குழந்தை அதை பிடிச்சி பண்ணும், சந்தோஷமாக பண்ணும், வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும். இன்னொரு பக்கம் எம்பிபிஎஸ் படிக்க வேணாம்னு சொல்ல, உங்க குழந்தைக்கு எம்பிபிஎஸ் மேல பெரிய ஆர்வம் இருந்துன்னா ட்ரை பண்ணலாம். ஆனா அப்படி இல்லட்னாலும் வெவ்வேறு படிப்புகள் இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இது வெறும் நீட் அடிப்படையான விஷயமா நான் பார்க்கலங்க. நீட்டோட தோல்வியா இதை நான் பார்க்கல. இந்த சூசைட் அப்படிங்கிறத இன்னைக்கு பேரண்ட்ஸ், நடுத்தர குடும்பங்கள் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாதுன்னு எதுக்குமே நோ சொல்லாம எல்லா வசதிகளையும் கொடுத்து தோல்விகளுக்கே பழக்கப்படுத்தாம பிள்ளைகளை வளர்த்திருக்கோம். விளையாட்டுல கூட ஒரு தோத்து போயிட்டா மார்க், ஒரு குழந்தை எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க +2 1200க்கு 1586 மார்க் எடுத்திருந்தது. அந்த 1190 மார்க் 1190 மார்க் எதிர்பார்த்தான், 4 மார்க் குறைஞ்சிச்சுன்னு 4 நாள் உட்கார்ந்து அழுதுது. அப்போ ஒரு 4 மார்க் குறைஞ்சு போச்சு அப்படின்னா தோல்வியா நினைக்கக்கூடிய 1186 மார்க் ஒரு பொண்ணுக்கு இருக்குன்னா அப்ப 12 வருஷம் எதை கத்துக் கொடுத்திருக்கோம், பேரண்ட்ஸ் எதை சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேள்வியை முன்வைக்க வேண்டியிருக்கு. அப்ப பேரண்ட்ஸ் இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்க குழந்தைக்கு யூனிக்னஸ் இருக்கு, அதுல படிக்க வச்சா குழந்தை ஒரு டாக்டர் ஆகிறதோட சந்தோஷமா பணிபுரிவாங்க, வருமானமும் ஈட்டலாம். ஆனா உங்க குழந்தைக்கு பிடிக்காத ஒரு படிப்பை நம்ம திணிச்சோம் அப்படின்னாக்கா, நான் எம்பிபிஎஸ்க்கு எகென்ஸ்ட் இல்லைங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குது, ஒரு எம்பிபிஎஸ் 17 வயசு முடிச்சுட்டு ஒரு எம்பிபிஎஸ் போனாங்கன்னா 5.5 வருஷம் கோர்ஸ் பண்ண வேண்டியிருக்கு, ஹவுஸ் சர்ஜன் பண்ண வேண்டியிருக்கு. 5.5 வருஷம் கோர்ஸ் ஹவுஸ் சர்ஜன் பேக்கேஜ் முடிச்சுட்டு வெளியில வந்தா திருப்பி பிஜிக்குன்னு ஒரு நீட் எழுதணும். இன்னைக்கு நம்ம ஊர்ல என்ன பழக்கம், சாதாரண ஜுரத்துக்கு கூட நம்ம எம்பிபிஎஸ் டாக்டர் போறதுக்கு தயாரா இல்லை, நம்மளே முடிவு பண்ணிக்கிறோம் ஒரு எம்டி நியூராலஜிஸ்ட் போகணும், எம்டி இன்ஃபெக்ஷன் டிசீசஸ் போகணும் முடிவு பண்ணிக்கிறோம். அப்ப எம்டி படிச்சு பிஜி பண்ணணும். பிஜி பண்ணணும்னா திருப்பி அதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் பிரேக் எடுத்து பிஜி நீட் பாஸ் பண்ணணும். அப்ப 28 வயசுல தான் கேரியர் முடியுது. அப்ப கேரியரே ஸ்டார்ட் பண்றதே 28 வயசுல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு பெண் குழந்தைக்கு 28 வயசுல கேரியர் முடிச்சு ஆரம்பிச்சீங்கன்னா எப்ப கல்யாணம் பண்றீங்க? அப்ப திருப்பி ஒரு டாக்டர் மாப்பிள்ள, சமூக அழுத்தம், 2 பேரும் டாக்டரா இருந்து மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பாங்க. ஆனா குடும்பத்துல உட்கார்ந்து பேசுறதுக்கு 10 நிமிஷம் இருக்கா, நேரம் இருக்கா, நிம்மதி இருக்கா அப்படிங்கறத டாக்டர் குடும்பங்கள்ல போய் கேட்டு பாருங்க. அப்ப டாக்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டுமே அடிப்படையா வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. இறுதி கருத்தாக திரு ஜெயபிரகாஷ் காந்தி, இந்த மருத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றத செல்வகுமார் சார் சொன்னாரு, அது ஆர்வத்தின் அடிப்படையிலேயோ, ஆசையின் அடிப்படையிலேயோ, கனவின் அடிப்படையிலேயோ தேர்வு செய்யலாம், ஆனா அழுத்தத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாது அப்படின்றது. எல்லாருமே மருத்துவம் நோக்கி போறதுனால ஓடுறாங்க அப்படின்ற அந்த ஆசைக்கும் உண்மையான ஆசைக்குமான வித்தியாசத்தை மாணவர்கள் எப்படி உணரணும்னு நினைக்கிறீங்க, பெற்றோர்களும் சுருக்கமாக? இல்ல, பெற்றோர்களும் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ் ஷுட் நோ அபவுட் தி அதர் கரியர்ஸ். அடுத்தது அந்த பினான்சியல் பொசிஷன், எத்தனை பேரண்ட் வந்து உண்மையான பினான்சியல் பொசிஷனை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க, ரொம்ப கிடையாது. அவர் செல்வகுமார் சொன்ன மாதிரி இந்த தோல்வியில நம்ம எப்படியே வெளியே கடன் வாங்கி கூட பண்ணிடுறாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு நினைச்சு பாருங்க, இது
அதாவது நான் அவங்க படிக்கிற ஸ்கூல் பேர் சொல்ல விரும்பல, ஒரு நல்ல பள்ளி, ஒரு மிடில் கிளாஸ் அபோவ் மிடில் கிளாஸ் படிக்கிற பள்ளி. அங்க மாணவி அவ படிக்கிறா, அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்க வந்து பினான்சியலி வெரி ஸ்ட்ராங். 2 பேருமே ஒரே லெவல், ஒரு 80 மார்க் வாங்குற ஸ்டூடெண்ட் தான் 2 பேருமே. அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க, நீட் கோச்சிங்க்கு வந்து அந்த பள்ளியில வந்து 4 லட்சம் ரூபாய் கட்ட சொல்றாங்க 2 வருஷத்துக்கு. இந்த பொண்ணு வந்து அவ்வளவு கட்ட முடியாது, அவங்க அப்பா சொல்றாரு 50,000 தான் கட்ட முடியாது. அந்த பொண்ணு அதை வந்து இந்த சோர்ந்துடா. அப்ப நீ கடைசியில பாத்தீங்கன்னா இப்ப இந்த பாஸ் பண்ணும்போது இந்த பொண்ணு அழுவுறா. அது வந்து ஜெயிச்சு எனக்கும் அந்த மாதிரி பணம், எங்க அப்பாட்ட பணம் இருந்திருந்தா நானும் வந்து மாறி நாங்க 2 பேருமே அவள்கிட்ட பணம் இருந்ததுனாலதான் அந்த நீட் கோச்சிங் போயிட்டு அவ அன்னைக்கு வந்து போக முடியுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மன அழுத்தம் இது வந்து அப்ப இந்த போட்டி தேர்வு தான் ஒரு முக்கியமான ஒரு காரணம். இதே ஸ்கூல் மார்க் தான் 2 பேருமே ஈக்குவல், அதுல யாரு பெஸ்ட் வந்து மெடிக்கல் போயிருப்பாங்க. அப்போ வந்து இந்த பினான்சியல் கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து நோக்கி போயிட்டு இருக்கோம் நம்ம இந்த நீட் இந்த போட்டி தேர்வுகள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூஎஸ்ல 51 டாப் யூனிவர்சிட்டிஸ் கூட ஈவன் சாட் எக்ஸாமே வந்து இது பண்ணிட்டாங்க, ஃபோர்கோ பண்ணிட்டாங்க. இனிமேல் ஃபியூச்சர்ல வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு போட்டி தேர்வு கூட வேணான்ட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய நாம எல்லாத்துக்குமே அமெரிக்கா அதெல்லாம் கம்பேர் பண்றீங்க, இதுக்கு பண்றது இல்ல. அதுதான் நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த போட்டி தேர்வு மனப்பான்மை எடுத்துட்டு போர்டு எக்ஸாம் அடிப்படையில எல்லா அட்மிஷனும் நடக்கணும் தான் எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய வலுவான அரசு செய்ய வேண்டிய ஒரு கோரிக்கையாக நீங்க முன்வைத்திருக்கிறீர்கள். இறுதி கருத்தாக திரு திருநாவுக்கரசு, இந்த விஷயம், இந்த சூசைட் அப்படின்ற ஒரு விஷயம் ஒழியணும் அப்படின்னா மனநலம் சார்ந்த பாடத்திட்டம் என்பது பள்ளியில கொண்டு வரப்படணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. சமூகம் என்ன செய்யணும்? அதாவது ஒரு காரியத்தை வந்து நம்ம அழுத்தம் டாஸ்க், அதாவது ஒரு ஆக்ஷன் இருக்குது, ஒரு ஆக்ட் இருக்குது, அதை வந்து டாஸ்காக எப்போ மாறுது அப்படின்னா வேண்டாத விஷயத்தை செஞ்சோம்னா அது டாஸ்க், பிடிக்காத விஷயத்தை செஞ்சோம்னா அது மலைப்பு, அதே மாதிரி முடியாத விஷயத்தை செஞ்சிங்கன்னா அது சிரமம். இது 3 தான் உங்கள் பிரச்சனைகளுக்கு காரணம். இது வேண்டுமா, இது பிடிச்சிருக்கா, இது தேவையான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். முடிவு பண்ணிவிட்டு அதில் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளே இருக்காது. அது டாக்டர் தொழிலாக இருக்கட்டும், எந்த தொழிலாக வேணாலும் இருக்கலாம். அதாவது ஒரு விஷயம் வந்து டாஸ்காக எப்போ மாறுது அப்படின்னா இந்த 3 தான். நான் படிக்கிறேன், நானே வந்து என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன், நம்ம நாட்டில் 2 விஷயம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது, எதுக்கு பண்ணுறோன்னு தெரியாமல். ஒன்று வந்து படிப்பு, இன்னொன்று வந்து கல்யாணம். எதுக்கு பண்ணிக்கிறோன்றது 2க்குமே தெரியாது. எதுக்கு படிக்கிறோன்னு நான் நிறைய பேர் படிக்கிற பசங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணிருக்கிறேன். எதுக்காகப்பா இதை படிக்க சொன்னாங்க, படிக்கிறேன். அதுக்கு மேலேயும் போட்டு கேட்டிங்கன்னா நிறையா சம்பாதிக்கணும்னு படிக்கிறேன். இப்படி தான் நம்ம வந்து படிப்பு போயிட்டுருக்குது. படிப்பு என்பது கல்வியை வளர்க்கவும் நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வதற்காக என்றும் மனநலத்தோடு ஆரோக்கியமான இருந்தோம்னா இந்த வசதி வாழ்க்கையெல்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது எனக்கு தேவை என்ன, விருப்பம் என்ன, எனக்கு இன்பத்தை கொடுப்பது எது, மகிழ்ச்சியை கொடுப்பது, இந்த 4 வார்த்தையும் 7வது 8வது 9வது பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா இன்னும் ஒரு 15 வருஷம் கழிச்சு இந்த தற்கொலைகளே இருக்காது. இந்த நிகழ்ச்சியில முக்கியமான விஷயமாக வலியுறுத்தப்பட்ட விஷயம், மீண்டும் மீண்டும் காலர்ஸ் மூலமாகவும் சரி, விருந்தினர்கள் மூலமாகவும் மனநலம் சார்ந்த ஒரு புரிதல் அடிப்படையிலேயே மாணவர்களுக்கு பள்ளியிலேயே வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இதனை அரசு பரிசீலிக்கும் என நம்புகிறோம். மற்றொரு விஷயம், ஒரு சூசைடல் தாட் வர்ற பட்சத்தில் அதை மற்றவர்கள் கிட்ட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயமும் சொல்லப்பட்டது. அதற்கான ஒரு வடிகாலாக 104 என்ற ஒரு இலவச எண்ணை அரசு இன்றிலிருந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இதன் மூலமாக அப்படியான ஒரு எண்ணம் வரக்கூடிய மாணவர்கள் தொடர்பு கொண்டு பகிர்ந்து கொள்ளலாம், தேவையான உதவிகளை பெறலாம். தற்கொலை என்பது எதற்குமே என்றைக்குமே எப்போதுமே தீர்வாகாது. இதை மாணவர்களும் சரி, பெற்றோர்களும் சரி மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அரங்கில் வந்து இவ்வளவு ஆலோசனைகளை வழங்கிய 3 விருந்தினர்களுக்கும் நன்றி. மேலும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.